மாணிக்கவாசகர் அடிசுவற்றில் புத்தகத்தின் பாகம் 5. வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் மண்ணும் விண்ணும், வேண்டேன் பிறப்பு இறப்பும், சிவம் வேண்டா தமை நாளும் தீண்டேன், சென்று சேர்ந்தேன் மண்ணு திருப்பெருந்துறை இறைத்தாள் பூண்டேன், புறம் போகேன் இனி புறம் போகாலொட்டேனே என்று சொல்லி குருமூர்த்தியின் பாதங்களில் சரண் புகுந்தார் மாணிக்கவாசகர். குருமூர்த்தியும் மனம் கசிந்து, நீ இங்கேயே இருப்பாயாக, இங்குள்ள ஒரு குளத்தில் ஒரு ஜோதி தோன்றும், அதில் ஏனைய சீடர்கள் முழுகுவார்கள், ஆனால் நீ மட்டும் இன்னும் சில காலம் இங்கே இருந்து உன் மாணிக்க வாசகத்தை செய்து மக்களுக்கெல்லாம் அருளி, அதன் பின் தென் திசையில் உள்ள உத்திரகோசை மங்கை என்ற ஸ்தலத்தில் சென்று அட்டமா சித்திகள் பெற்றுக்கொண்டு மற்றும் பல ஸ்தலங்களில் போய் எம் திருக்கோலத்தை கண்டு இறுதியில் சிதம்பரம் சேர்ந்து அங்கே புத்தரை வாதில் வென்று சைவத்தின் பெருமையை ஸ்தாபித்து அங்கே தானே எம் திருவடியை சேர்வாய் என்று கட்டளையிட்டு மறைந்தார். மாணிக்கவாசகர் குருந்த மரத்தடியில் தானே ஒரு தெய்வ பீடம் அமைத்து வைத்து நிம்மதியாக இருந்து வழிபட்டு சில நாட்கள் பல திருவாசக பாடல்களை பாடி முடித்தார். ஒரு நாள் அக்னி தீர்த்தத்தில் ஒரு ஜோதி தோன்றியது. பிற அடியார்கள் எல்லாம் அதில் குளித்து மறைந்தனர். மாணிக்கவாசகர் தாம் மாத்திரம் தனித்து விடப்பட்டதை நினைத்து வருந்தி, செழுங்கமல திரளென நின் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மனத்தடியாருடன் போயினர் யான் பாவியேன், புழுக்கனுடை புன் குரம்பை பொல்லா கல்வி ஞானமில்லா அழுக்கு மனத்தடியேன் உடையாய் உன் அடைக்கலமே என்று பாடி அழுதார். பின்னர் இறைவன் பணித்த கட்டளையை நினைவு கொண்டு உத்திரகோசை மங்கை என்ற ஸ்தலத்தை நோக்கி யாத்திரை ஆரம்பித்தார். 11ஆம் அத்தியாயம். உத்திரகோச மங்கையுள் இருந்து வித்தக வேடகம் காட்டிய இயல்பும் என்ற பாடல் வரிகளோடு துவங்குகிறது. வாருங்கள், உத்திரகோச மங்கைக்கு செல்வோம். ராமநாதபுரத்துக்கு தென்மேற்கில் 5 மைல் தூரத்தில் இருக்கிறது உத்திரகோச மங்கை என்ற கஷேத்திரம். தென்னாட்டில் உள்ள சகல சிவக்ஷேத்திரங்களை பற்றியும் அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் ஆகிய நாயன்மார்கள் மூவரும் தங்கள் தேவாரங்களில் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் உத்திரகோசை மங்கையை பற்றி மாணிக்கவாசகர் மாத்திரம் தமது திருவாசகத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் அன்றி தேவாரங்களில் எங்கும் காணப்படவில்லை. இருந்தும் உத்திரகோச மங்கை ஒரு பழம்பதியாகவே இருக்கிறது. மற்ற பல ஸ்தலங்களைப் போல் உத்திரகோச மங்கையை போய் தரிசிக்கும் யாத்திரிகள் மிகவும் குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும். பழைய ஸ்தலமாயிருந்தும் பிரபலம் அடையாததற்கு காரணம் என்னவென்று தெரியவில்லை. இக்கோயிலில் பாண்டியர், மதுரை நாயக்க மன்னருடைய கல்வெட்டுக்கள் பல காணப்படுகின்றன. சிறந்த சிற்ப அழகும் இருக்கின்றது. இக்கோயிலில் சுவாமி பெயர் மங்களேஸ்வரர். இங்குள்ள ஸ்தல புராணம் ஒன்றில் உத்திரகோச மங்கை என்ற பெயருக்கு காரணம் கூறப்பட்டிருக்கின்றது. சிவபிரான் ஒரு முறை பார்வதி தேவிக்கு வேத மந்திரத்தை உபதேசித்துவிட்டு மீண்டும் கேட்டபொழுது அவள் மறந்து போய் விட்டாளாம். அதனால் கோபம் கொண்ட சிவபிரான் பூலோகத்தில் புகழூர் என்ற ஸ்தலத்தில் போய் அவதரிக்குமாறு சபித்துவிட்டு தாமும் ஒரு பிராமணராக பிறந்து பார்வதியை மணந்த பின் மீண்டும் வேத மந்திரோபதேசம் செய்து வைத்தாராம். உத்திரம் அப்படின்னா விடை, கோசம் அப்படின்னா வேதம். உத்திரகோச மங்கையில் நடராஜர் கோவில் ஒன்று தனியாக இருக்கிறது. இதில் இருக்கும் நடராஜ விக்கிரகம் மிக பெரியது. நிரந்தரமாக இதற்கு சந்தன காப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வுருவம் மரகதத்தால் ஆனதென்றும் கண் பார்வைக்காகாதென்றும் வருஷத்தில் ஒரே ஒரு நாள் மார்கழி மாதத்தின் திருவாதிரையின் போது மாத்திரம் சந்தனக்காப்பு கழற்ற பெற்று அபிஷேக ஆராதனை நடந்த பின் மீண்டும் புதிய காப்பிடப்படும் என்றும் அந்த வேளையில் அர்ச்சகர் கண்கள் மூடி கட்டப்பட்டிருக்கும் என்றும் கோயில் அதிகாரி ஒருவர் சொன்னார். நமது சமய சம்பிரதாயங்களில் சொன்னால் தலைவெடிக்கும் ரகசியமும் ஒன்று. உத்திரகோச மங்கை நடராஜ விக்கிரகத்தை ஊனக்கண்ணால் பார்த்தால் ஒளி மறந்து போகும் என்ற நம்பிக்கை இருந்து வருகிறது. மாணிக்கவாசகர் உத்திரகோச மங்கையில் வந்ததும் அங்கே அட்டமா சித்திகள் என்ற கலைகளில் பண்டித்தியம் பெற்றார். தமது திருவாசகத்திலேயே கீர்த்தி திரு அகவல் என்ற பதிகத்தில் பல ஸ்தலங்களில் சிவனது மெய் கீர்த்திகளை பற்றி கூறும்பொழுது உத்திரகோச மங்கையுள் இருந்து வித்தக வேடகம் காட்டிய இயல்பும்
என்று கூறியிருப்பதனால் இங்கேயும் இறைவனது குரு வடிவம் காணப்பெற்று பல கலைகள் பயின்றிருத்தல் கூடும். திருவாசகத்திலேயே நீர்த்தல் விண்ணப்பம் என்ற பதிகம் உத்திரகோச மங்கையில்தான் பாடப்பட்டது என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு பாட்டிலும் உத்திரகோச மங்கை கரசே என்று விழித்து பாடப்பட்டிருக்கின்றது. 12ஆம் அத்தியாயம் இடைமருது தன்னில் ஈண்ட இருந்து படிமப்பாதம் வைத்த பரிசும் என்ற பாடல் வரிகளோடு துவங்குகிறது. உத்திரகோச மங்கையில் இருந்து கிளம்பி மாணிக்க வாஸ்கர் பல சிவஸ்தலங்களை வணங்கி கொண்டே திருவிடைமருதூர் சென்றார் என்று கவுண்டமா முனிவர் கூறுகின்றார். நாட்டுக்கோட்டை செட்டியார் மக்கள் இல்லையென்றால் தமிழ்நாட்டில் இன்று பெரும்பான்மையான கோவில்கள் உருப்படியாக இருக்கவும் முடியாது. அதை பார்க்க யாத்திரிகள் போகவும் மாட்டார்கள் என்பது நமது அபிப்பிராயம். ஏனென்றால் இந்த வள்ளல்கள் தென்னாட்டில் கோயில்களை சீர்திருத்தி அமைக்கும் திருப்பணி வேலையில் முழு மனதுடன் ஈடுபட்டதனால்தான் பல கோவில்கள் இன்று சிதைவுறாது காப்பாற்றப்பட்டிருக்கின்றன. அத்துடன் யாத்திரை செய்வோருக்கு வசதியாக இவர்கள் ஆங்காங்கே கட்டி வைத்திருக்கும் சத்திரங்களில் தங்கிக் கொண்டே ஊர் சுற்றுவதாயிருந்தால் நமது வாழ்க்கை முழுவதுமே பிரயாணமயமானதா என்று ஆவல்தான் நமக்கு தோன்றும். திருவாரூர் தேரழகு, திருவிடைமருதூர் தெருவழகு என்று சொல்வார்கள். தமிழ்நாட்டு கோவில்களில் திருவிழா சிறப்பில் தேரழகில் திருவாரூரும் வீதியில் திருவிடைமருதூரும் சிறந்து விளங்கியவை. இந்த திருவிடைமருதூரின் வெளிப்பிரகாரத்தை வலம் வருவதை அஸ்வமேத பிரதட்சணம் என்றும் சொல்வார்கள். அதுவே புனிதமானது என்பார்கள். இருக்கையை விட்டு தேர் புறப்பட்டால் ஒரு சுற்றி கொண்டு மீண்டும் அந்த இடத்திற்கு வந்து சேர மாத கணக்கில் ஆகுமாம். கும்பகோணத்துக்கு வடகிழக்கில் 6 மைல் தூரத்தில் இருக்கும் இந்த திருவிடைமருதூருக்கு மத்தியார்ச்சுனம் என்ற ஒரு பெயரும் இருக்கிறது. ஸ்ரீசைலம் என்ற மல்லிகார்ஜுனத்திற்கும் அம்பாசமுத்திரத்தின் பக்கத்தில் உள்ள ஸ்புடார்ச்சுனத்திற்கும் இடையில் இருப்பதால் இது மத்தியார்ச்சுனம் என்று வழங்கப்படுகிறது. மருத மரத்தடியில் ஒரு லிங்கம் தோன்றிய காரணத்தினால் இடைமருது என்ற பெயர் பெற்றது. ஆனால் வடமதுரையில் யசோதையிடம் வளர்ந்த கண்ணன் இருமருத மரங்களுக்கிடையே உருளை கட்டி இழுத்து அம்மரக்கிளை வீழ்த்திய கதையையும் சம்பந்தப்படுத்தி இத்திருவிடைமருதூரில் அம்மாதிரியான வடிவம் ஒன்றும் செய்து வைத்திருக்கின்றார்கள். இந்த ஸ்தலம் விசேஷம் பெற்றதற்கு காரணம் இங்குள்ள லிங்கம்தான். இது மிகவும் பெயர் பெற்றது. ஆகையால் திருவிடைமருதூர் சுவாமி மகாலிங்கம் என்று அழைக்கப்படுவார். இன்னொரு விசேஷம் இந்த ஸ்தலத்தின் அமைப்பு. ஒவ்வொரு சிவன் கோயிலிலும் கணேசர், சுப்பிரமணிய, தட்சிணாமூர்த்தி, நந்திகேஸ்வரர், நவகிரகங்கள் முதலிய தேவர்கள் இருப்பது வழக்கம். திருவிடைமருதூர் ஆலயத்தின் இந்த விக்கிரகங்கள் வைக்கப்பட்டிருப்பது மட்டுமன்றி சுற்றுப்புறங்களிலுள்ள கிராமங்களில் தேவர்களுக்கு தனித்தனி ஆலயங்கள் கட்டப்பெற்றும் இருக்கின்றன. கணேசருக்கு திருவலஞ்சுழியும், சுப்பிரமணியருக்கு சுவாமிமலையும், தட்சிணாமூர்த்திக்கு ஆலங்குடியும், நந்திகேஸ்வரருக்கு திருவாவடுதுறையும், நவகிரகங்களுக்கு சூரியனார் கோயிலும் திருவிடைமருதூர் சுற்றியுள்ள பிரசித்தி பெற்ற ஸ்தலமாகும். திருவிடைமருதூரின் அற்புதத்தை அதிகப்படுத்தும் ஒரு தனி விசேஷம் என்னவென்றால் பிரம்மஹஸ்தி தோஷத்திலிருந்து ஒரு சோழ மன்னன் விடுபட்ட வரலாறு. மன்னன் ஒரு முறை ஆராயாது பிராமணன் ஒருவனை கொலை செய்ததனால் அந்த பிரம்மஹஸ்தியின் பீடையால் துன்பப்பட்டு பல ஸ்தலங்களுக்கும் சென்று வழிபட்டான். ஆனால் எங்கும் அந்த சாபம் கழியாது இறுதியில் அவன் திருவிடைமருதூர் வந்து உள்ளே சுவாமியை தரிசிக்கும் போது கோவிலின் வாசலிலே பிரம்மஹஸ்தி அரசன் திரும்பும் வரும் வரை காத்திருந்தது. ஆனால் அரசன் சுவாமியின் அருளை பெற்று பின்வழியாக வெளியேறிவிட்டான். அரசன் வருவான் என்று பிரம்மஹஸ்தி இன்னும் தான் காத்து கொண்டிருக்கின்றது. ஏமாந்து போய் உட்கார்ந்திருக்கும் பிரம்மஹஸ்தியின் நிலையை காட்ட திருவிடைமருதூருக்கு கிழக்கு கோபுர வாசலில் ஒரு சிலை இருக்கிறது. பைசாச சேஷ்டிகளால் பீடிக்கப்பட்டவர்கள் பலர் இங்கு வந்து தங்கள் வியாதிகளை அகற்றிச் செல்வது இன்னும் வழக்கமாய் இருந்து வருகிறது. இதனை சோழ பிரம்மஹஸ்தி என்றுதான் சொல்கின்றனர். ஆனால் புராணங்களிலே வரகுண பாண்டியனுடைய பிரம்மஹஸ்தி தோஷம் இங்கு நீங்கியதாக கூறப்பட்டிருக்கிறது. சாமகண்ட தன்னை தானருஞ்சித்ததென்னர் கூமகன் பிரம்மசாயை குறைத்ததிப்பதியாம் என்று திருவிளையாடற் புராணத்தில் காணப்படுகிறது.
வேம்பத்தூர் நம்பி திருவிளையாடல்களிலும் வரகுண பாண்டியனையே குறிப்பிட்டு நீதி வாயிலி நீ நின்றது நீன்மதித் புறந்தாங்கேத மேதர வருந்திரலிரும் பிரம்மகத்தி என்று கூறப்பட்டிருக்கிறது. திருவிடை மருதூர் அம்பாள் பெயர் பிருஹத் குசாம்பாள். தமிழிலே பெருமுலை நாயகி. அம்மன் கோயிலுக்கு போகும் வழியிலே மூகாம்பிகை அம்மன் சன்னதி ஒன்றிருக்கின்றது. அம்மன் தவத்தில் இருக்கும் பாவனையில் பக்கத்திலேயே மேருமலையும் காட்டப்பெற்றிருக்கின்றது. ஏதம் தீர்க்கும் இடைமருதா என்று அப்பர் சுவாமிகள் பாடியுள்ளார். சம்பந்தரும் சுந்தரரும் இங்கு வந்து தரிசித்திருக்கின்றதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. பிற்காலத்தில் வாழ்ந்த மகானாகிய பட்டினத்தார் திருவிடை மருதூரில் சில காலம் வசித்து வழிபட்டதாக வரலாறு உண்டு. பத்ரகிரி மகாராஜா என்ற அரசன் பட்டினத்தடிகளின் சீடனாக அவருடன் பல ஸ்தலங்களுக்கு சென்று வணங்கிவிட்டு ஈற்றில் திருவிடை மருதூருக்கு இருவரும் வந்தனர். கிழக்கு கோபுர வாசலில் பட்டினத்தடிகளும் மேற்கு கோபுரத்தில் பத்திரகிரியாரும் உட்கார்ந்து தவம் செய்ததாக வரலாறு. அதை ஞாபகப்படுத்த இப்பொழுது இவர்கள் சிலைகள் முறையே கிழக்கு கோபுர வாசலிலும் மேற்கு கோபுர வாசலிலும் வைக்கப்பட்டிருக்கின்றன. இடைமருது தன்னில் ஈண்ட இருந்தும் படிம பாதகம் வைத்த அப்பரிசும் என்று மாணிக்க வாசக அடிகள் தம் அனுபவத்தை சொல்லி இருக்கின்றார். சைவ சித்தாந்த தத்துவத்தின்படி மனிதன் தபசில் மேற்பட்ட போது, அதாவது அறிவிலும் நெறியிலும் பக்குவம் அடைந்த காலத்தில் அந்த ஜீவனுக்கு இறைவன் குருவடிவாக வந்து ஐம்புலன்களின் வயப்பட்டு பெரும் பகுதியான வயது வீணாக கழிந்து விட்டதே என்று உபதேசிப்பார். இதனை உணர்ந்த ஆன்மா உண்மை நிலையை உணர்ந்து பழைய பற்றுக்களை களைந்து இறைவன் பாதங்களை சேரும். இதுதான் சைவ சித்தாந்தத்தின் கண்ட ஒரு தத்துவம். ஐம்புல வேடரின் அயந்தனை வளர்த்தென்ன தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உயர்த்தவிட்டு அந்நிய மின்மையின் அரண்கழல் செலுமே என்பது சிவஞான போதத்தில் 8வது சூத்திரம். ஆகவே ஞானாசிரிய வடிவில் தோன்றி மக்களை ஆட்கொள்ளுதல் இறைவனது அருட்குணங்களில் ஒன்று. திருப்பெருந்துறையில் மாணிக்க வாசகருக்கு காட்சியளித்த இறைவன் அங்கு தானே அவருக்கு உண்மையறிவை போதித்து உயர்ந்த லட்சியமாகிய திருவடி தீட்சையை செய்து வைத்தார். அதாவது இறைவன் திருப்பாதங்கள் மாணிக்க வாசகரின் சென்னி மீது சூட்டப்பட்டன. அந்த பாத தரிசனமே மாணிக்க வாசகருக்கு பல ஸ்தலங்களில் கொடுக்கப்பட்டது. திருவிடை மருதூரிலும் நிகழ்ந்த பாத காட்சியை மாணிக்க வாசகர் தமது பாடலில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார். திருவிடை மருதூர் சென்ற நமக்கு அங்கு ஒரு பையன் வந்து சொன்ன கதை வேறு எந்த சரித்திரத்திலும் காண முடியாது. திருவிடை மருதூர் தேர் ஓட முடியாது நின்ற விவரம் முதல் திருவாவடுதுறை பண்டார சந்நிதி வாழ்க்கை வரையில் சொன்னான். திருவிடை மருதூர் பரிபாலனம் திருவாவடுதுறையைச் சேர்ந்தது. அம்பலவான பண்டார சந்நிதிக்கு பின் வந்த பரம்பரை ஆதீன கர்த்தர் மேற்பார்வை பார்த்து வருகின்றனர். வருஷந்தோறும் தைப்பூசத்தின் போது இங்கு நடைபெறும் உற்சவத்தில் சுவாமிக்கு நடக்கும் ஆராதனையை காட்டிலும் மடாதிபதிக்கு நடக்கும் உபச்சார வைபவம்தான் சிறப்பாக இருக்குமாம். நாம் திருவிடை மருதூரில் இருக்கும் மகாலிங்கத்தின் தரிசனம் பெற்றுக்கொண்டு சோழ பிரம்மஹஸ்தியிடம் விடை பெற்றுக்கொண்டு பட்டினத்தடிகளையும் ஒரு தரம் பார்த்துவிட்டு தஞ்சாவூருக்கு செல்லலாம் வாருங்கள். 13ஆம் அத்தியாயம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற பாடல் வரிகளோடு துவங்குகிறது. தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே மண்ணாள்வதும் சோழ மண்டலமே என்று தமிழ் மூதாட்டி ஔவை பிராட்டியார் சொன்னார். அந்த சோழவள நாட்டின் தலைநகராகவும் தமிழர்களின் கலைகளுக்கும் நாகரிகத்துக்கும் இருப்பிடமாகவும் சோழர், நாயக்கர், மகாராஷ்டிரர் ஆகிய மன்னர் அரசிருக்கையாகவும் சிறந்து விளங்கிய நகரம் தஞ்சாவூர். மாணிக்க வாசகர் யாத்திரைக்கும் தஞ்சாவூருக்கும் சம்பந்தம் இல்லை என்றாலும் நாம் போகும் வழியிலே இருக்கும் நமது தமிழ் மூதாதையரின் ராஜதானியை பார்க்காமல் போக முடியுமா? தமிழ் மொழிக்கு மதுரை நகர் எவ்வளவு உரு கொடுத்ததோ அதுபோல தஞ்சை நகர் தமிழ் கலைகளுக்கு உரு கொடுத்திருந்தது. சங்கீதத்திற்கும் நாட்டியத்திற்கும் சிற்பத்துக்கும் சித்திரத்திற்கும் தஞ்சாவூர் தான் தலை சிறந்து விளங்கியது. சோழ மன்னரும் பல்லவ மன்னரும் போட்டி போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டிலே சிற்ப அமைதியுடன் பல கோவில்களை கட்டினார்கள்.
தமிழரின் கலை சிறப்பை இன்னும் வானளாவ உயர்த்தி கொண்டிருப்பவை அவர்கள் கட்டி வைத்த கோபுரங்கள் என்று சொல்லிவிடலாம். தஞ்சை நகரில் உள்ள ஸ்ரீ பிரகதீஸ்வரர் ஆலய விமானத்தைப் போல திராவிட நாகரிகத்தையும் கலை சிறப்பையும் எடுத்துக்காட்டும் சிற்ப சின்னம் வேறு எங்கும் கிடையாது என்று பெருமையாக பாராட்டுவார்கள். ஸ்ரீ ராஜராஜன் சிவபாத சேகரன் என்று தில்லை வாழ் அந்தணர்களிடம் விருது பெற்ற ராஜராஜ சோழன் 7 வருட காலம் அமைதியாக இருந்து கட்டுவித்தான். இந்த அரிய திராவிட பொக்கிஷத்தை இந்த ராஜராஜ சோழன்தான் கடல் கடந்து சீனம், சாவகம், கடாரம் வரை படையனுப்பி நாடு கொண்டு ஈழம் என்ற இலங்கையிலேயே சிங்கள அரசரை வென்று அங்கே பொலனறுவையில் தனது ஆட்சி பீடத்தை அமைத்து ஒரு பெரிய சிவன் கோவிலையும் கட்டி வைத்தான். பொலன்னருணை சிவன் கோவிலின் சிற்ப அமைதியும் பிரசித்தி பெற்றது. அக்கோயில் இப்போது சிதைந்து போய் கிடந்தாலும் அது கண்டெடுக்கப்பட்டு செப்பு திருவுருவங்கள் கொழும்பு நூதன பொருட்காட்சி சாலையில் பக்குவப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றுள்ளே நடராஜர் உருவமும் சமயக்குருவர் 4வர் உருவங்களும் மிகவும் பிரசித்தி பெற்று வடிவுள்ளன என்று சிற்ப நூலறிஞர் ஆனந்த குமாரசுவாமி எழுதியுள்ளார். 4வர் உருவங்களிலும் சுந்தரமூர்த்தியின் உருவமும் மாணிக்கவாசகர் உருவமும் அபூர்வ பொலி உள்ளன. இவ்வாறு சோழர்கள் சென்ற இடங்களில் எல்லாம் சிவன் கோவிலை கட்டி வைத்தனர். திருவிடைமருதூரிலிருந்து மாணிக்கவாசகர் திருவாரூருக்கு சென்றார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த திவ்ய ஸ்தலத்தை நாடி செல்லும்போதுதான் நாம் தஞ்சாவூரை பார்த்தோம். வாருங்கள், கிழக்கே திருவாரூருக்கு செல்வோம். அடுத்தது என்னென்னு அடுத்த பதிவில் பார்க்கலாம்.